இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நகை எடுத்துட்டு போனே, என்னாச்சு? ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் கொண்டு போன நகையை வாங்கிக்கிட்டு பணத்தை கொடுத்துட்டாங்க. டேய், நீ தான் பயந்துகிட்டே இருந்த பாரு, நகையை பணமாக்கிட்ட. அப்ப மிச்ச நகையை அங்கேயே கொடுத்து பணமாக்கலாமா? ஆமா, அப்படி செய்யறதாண்ட புத்திசாலித்தனம். நாம நகையை கையிலேயே வச்சுக்கிட்டு இருந்தா பிரச்சனை தான். இருந்தாலும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. டேய், பயந்துகிட்டே இருந்தா எதுவுமே செய்ய முடியாதுடா. எதுலயும் துணிஞ்சு இறங்கணும், அப்பதான் ஜெயிக்க முடியும். டேய், 2 நகையை வைக்கிறப்போ ஒன்னும் பிரச்சனை இல்ல. நிறைய நகைகளை வைக்கிறப்போ ஏதாவது பிரச்சனை வந்துட போகுதுடா. டேய், அதெல்லாம் எதுவும் வராதுடா. அங்க ஒரு சேட்டு தான் இருக்காரு. அவர்கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டேன். அவரும் கொண்டு வர சொல்லிட்டாரு. நம்ம நேரா எல்லா நகையும் எடுத்துட்டு போனா மட்டும் போதும். அவங்க எல்லா நகையும் வெயிட் போட்டு பார்த்துட்டு பணத்தை கையில கொடுத்துருவாங்க. அதை வாங்கிக்கிட்டு நம்ம ஜாலியா ஊர் உலகெல்லாம் சுத்தலாம்டா. ஒருவேளை இந்த ஊர்க்காரங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் நம்மளை தேடி வந்தா கையில நகை இருந்தா தானே மாட்டிப்போம். அதனால உடனே நகையை வித்துறதாண்டா நல்லது. டேய், யோசிச்சுக்கிட்டே இருந்தா குழப்பதாண்டா அதிகமாகும். சரி வா, எல்லா நகையும் சீக்கிரமா போய் வித்துட்டு வந்துருவோம். வா. சர்ரா, நீ சொன்ன மாதிரியே செய்யலாம். வணக்கம்மா. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். வணக்கம். அம்மா வணக்கம்மா. வணக்கம். என்ன சாமுண்டீஸ்வரி, நீ பணத்தை செட்டில் பண்றன்னு சொன்னதுனால ஊரே இங்க கூடி இருக்கு. நீ என்னடான்னா ஆறாமர வர? இவங்களுக்கு ஜனங்களை பத்தி எப்படி சித்தி கவலை இருக்கும்? அதான் அலட்சியமா எல்லாரையும் காக்க வச்சுட்டு வராங்க. ஏய் சிவனாண்டி, நீயும் உன் சித்தியும் இங்க பிரச்சனை பண்றதுக்குனே வந்திருக்கீங்களா? இந்த ஊர் ஜனங்களுக்கு என்னை பத்தி நல்லா தெரியும். எனக்கும் அவங்கள பத்தி நல்லாவே தெரியும். நடுவுல இந்த மாதிரி சிண்டு முடிகிற வேலையெல்லாம் பண்ண வேண்டாம். இவங்க பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க 2 பேரும் கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டே இருங்க. என்ன உண்மைய சொன்னா கோபம் பொத்துக்கிட்டு வருதோ? உங்க லட்சணம் எல்லாம் என்னன்னு எனக்கு தெரியாதா? பெருசா நியாயம் பேச வந்துட்டீங்க. பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். இந்த தூண்டி விடுற வேலையெல்லாம் செய்யாம பேசாம போங்க. இது ஊர் பஞ்சாயத்து இடம். இங்க யார் வேணாலும் வரலாம் போகலாம். எங்களை போக சொல்றதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்ல. உங்கள மாதிரி அடாவடி பண்றவங்க கிட்ட பேசுறதே வேஸ்ட். நான் உங்ககிட்ட நேத்து சொன்ன மாதிரி இன்னைக்கு பணத்தை செட்டில் பண்ண தான் போறேன். நான் சேட்டு கிட்ட சொல்லிருக்கேன். அவர் இன்னும் கொஞ்ச நேரத்துல பணத்தோட இங்க வந்துருவாரு. அவர் வந்ததும் உங்க நகைக்கான பணத்தை நீங்க வாங்கிக்கலாம். உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்குமா? எங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும். நாங்க உங்களை முழுசா நம்புறோம். ரொம்ப நன்றிமா. உங்க நம்பிக்கை வீண் போகாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க பிரச்சனை எல்லாம் தீந்துரும். தைரியமா இருங்க. வாங்க வாங்க வாங்க, உள்ளே வாங்க வாங்க. ஏய் சார், சார் விட்டுருங்க சார். சார், ஏய் நான்சென்ஸ். ஊர்ல இருக்கிற பொம்பளைங்களை எல்லாம் ஏமாத்திருக்கீங்க. எவ்வளவு பேர் திருடா இருப்பீங்க? ஹேய் ஹாரி பாட்டர் பாய்ஸ், மாட்டீங்களா? முழிக்கிறத பாரு. இவங்க 2 பேரும் முட்டையும் பேத்துருங்க சார். அப்புறம் பார்க்கலாம் இவனுங்க எப்படி தப்பிச்சு போறானுங்கன்னு. சார், டேய் கம்முனாட்டீங்களா? எவ்வளவு தில்லு இருந்தா எங்க அத்தையவே ஏமாத்திருப்பீங்க. சரி கார்த்தி, இவங்களை என்ன பண்ணலாம்? இவங்களால எங்க அத்தைக்கு தான் சார் கெட்ட பேரு. இவங்களை ஊர் பஞ்சாயத்துல நிக்க வச்சு எல்லா உண்மையும் சொல்ல வைக்கணும். அத்தை மேல எந்த தப்பும் இல்லைன்னு ஊர் மக்களுக்கு எல்லாம் புரிய வைக்கணும் சார். சரிங்க கார்த்தி, அப்படியே பண்ணிடலாம். நீங்க முன்னாடி போங்க, நான் இவங்களை கூட்டிட்டு வரேன். சரிங்க சார். சார் ஒரே ஒரு நிமிஷம் சார். எங்களையவே ஏமாத்த பாக்குறீங்களா? பிச்சு புடுவேன் பிச்சு. நல்ல விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே. இவங்களை எழுதிட்டு வாங்க. போடா போடா. நல்லா மாட்டி விட்டுல. டேய், இப்ப எதுக்குடா நிறுத்துன? இங்கே பிரச்சனை பண்ண வந்துட்டியா? நான் ஒன்னும் பிரச்சனை பண்ண வரல. இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண தான் வந்தேன். அதான் உன்னால முடியலன்னு நேத்தே தெரிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன பஞ்ச் டயலாக்லாம் பேசிட்டு இருக்க? சின்னத்த அவசரப்பட்டு வார்த்தையை கொட்டாதீங்க. அங்க பாருங்க.
போங்கடா. நகையெல்லாம் தூக்கிட்டு போனாங்க. நகையெல்லாம் தூக்கிட்டு போனாங்க. மவனே, இவனுங்க எப்படா போலீஸ் கிட்ட மாட்டினானுங்க? அந்த டிரைவர் பையன் தான் போலீஸ்ல புடிச்சு கொடுத்திருப்பான். அந்த ராஸ்கல் எப்படிதான் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறானே தெரியல. மவனே, இனிமே இங்க இருந்தா நமக்கு தான் ஆபத்து. வா, இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம். ஆமா சித்தி, இங்க இருந்தா மாட்டிப்போம். வாங்க எஸ்கேப் ஆயிடலாம். தம்பி, இந்த திருட்டு பசங்க எங்க இருந்தாங்க? ஊர் ஜனங்கள்லாம் ஏமாத்தி நகை அடிச்சிட்டு போன இவங்கள சும்மா விடக்கூடாது. ஐயா, அதெல்லாம் போலீஸ் பார்த்துப்பாங்க. இதுல எல்லாரோட நகையும் இருக்கு. நகை சீட்டை காமிச்சு உங்க நகைகள்லாம் நீங்க வாங்கிக்க. மேடம், நல்லா அடிங்கம்மா. இவங்கள சும்மா விடாதீங்க. சும்மா விடக்கூடாது. டேய், உங்களை நல்லவங்க நம்பி நகையை வைக்க சொன்னா இப்படிதான் ராத்திரியோட ராத்திரியா ஓடி போவீங்களா? சொல்லுங்கடா, இத நீங்களா செஞ்சீங்களா இல்ல யாராவது சொல்லி செஞ்சீங்களா? உண்மையை சொல்ல போறீங்களா இல்ல அடி வாங்கி சாக போறீங்களா? வேணாம், நாங்க உண்மையை சொல்லிடுறோம். சொல்லுங்கடா, யார் உங்களை இப்படி செய்ய சொன்னது? அந்த காளியம்மா தான் எங்களை இப்படி செய்ய சொன்னாங்க. அவங்க சொல்லிதான் நாங்க இதெல்லாம் செஞ்சோம். எல்லாம் பண்ணது காளியம்மா தானா? பாத்தீங்களா? காளியம்மா என்ன வேலை பார்க்கறாங்க? சொன்னா நீங்க செஞ்சிருவீங்களா? அறிவில்ல வேணாம் உங்களுக்கு. மேடம். பாத்தீங்களா, ஃப்ராட் வேலை பண்ணிட்டு என்னென்ன நியாயம் பேசுறாங்கன்னு. எப்பா சகல, இதுக்கு பின்னாடி அந்த காளியம்மா குரூப் தான் இருக்கா? அதானே இந்த திருட்டு பசங்களுக்கு எங்க இருந்து இவ்வளவு துணிச்சல் வந்துச்சுன்னு நினைச்சேன். இவ்வளவு பெரிய காரியம் பண்ணிட்டு நம்ம கிட்ட சைலண்டா நின்று இருந்திருக்காங்க. ஆமா, எங்க அவங்க? இங்க தானே இருந்தாங்க. சகல, அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்கப்பா. இங்க இருந்து அடி விழுகுன்னு 2 பேரும் ஓடி போயிட்டாங்கப்பா. இவ்வளவு நேரம் அந்த அம்மா ஏதோ யோகிய மாதிரி பேசுனாங்க. கடைசியில பார்த்தா இவ்வளவு கேவலமான வேலையை செஞ்சிருக்காங்களே, அவங்கள சும்மா விடக்கூடாது. ஆமா, அந்த அம்மாவால எப்பவும் பிரச்சனை தான்.